அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 8 அதாவது ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் மேனிப்புலேஷன் அதில் உள்ள புக் பேக் 3 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லா கொஷின்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். அதாவது இந்த வீடியோ மாத்திரம் நீங்கள் பார்த்தா போதும், எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பா. ஸோ இந்த கம்ப்யூட்டருன்றதை நம்ம தலைகீழ பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். இதை நான் சொல்லிக் கொடுக்கும் போதே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்போ நான் இதை சொல்லிக் கொடுத்தேன்னா சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஷின் வரும். வெறும் ஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடிஇ இதான் அந்த பேட்டர்ன். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன கேட்கலாம்னா இந்த கம்ப்யூட்டர் இங்கே ரிவர்ஸில் இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி கம்ப்யூட்டரை கேட்கலாம் இந்த ஏபிசிடி பேட்டர்னில். ஸோ இது படிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரிலாம் நாங்கள் எங்கே கற்றுக்கிறது மொத்தமானு கேள்வி. இப்போ நான் இந்த கொஷினுக்கு நான் சொல்லி தருவேன். ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் உங்களுக்காக தான், 12th ஸ்டாண்டர்டுக்காக தான். ஸோ கம்பல்சரி கொஷின்லாம் அங்கேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ பேட்டர்ன்ஸ்னு ஒரு கம்பல்சரி கொஷின் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கொஷினை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் அதுக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு பைத்தானுக்குள்ள போய் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ பைத்தான் ஐடிக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள்ல வச்சுக்கலாம். பாரு, str ஈக்குவல் டு கம்ப்யூட்டர். ஓகேவா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணுவோம், நம்ம strன்னு பிரிண்ட் பண்ணுவோம். இஃப் ஐ ரன் த கோட் நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு வந்துருச்சு. இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும்பா. இப்போ உங்களுக்கு ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆகாஷ்னு எடுத்துக்கலாம். ஆகாஷ்னா பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1 இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாசிர்னு ஒரு நேம் எடுத்துக்கலாம். அது ஆப்வியஸ்லி ஒரு கடைசி ரோல் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ரோல் நம்பரை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 0. அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 4 5 6 7. உதாரணத்துக்கு இப்போ இந்த சியை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா நான் str(0)ன்னு சொன்னால் மட்டும் நான் வந்து போதும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த டீக்கான பொசிஷன் என்னது 5 தானே. அப்போ நான் str(5)ன்னு கொடுத்தேன்னா நான் வந்து டி வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்படி ஒவ்வொன்றா தான் பிரிண்ட் பண்ண முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் 4 இது நான் தொடர்ந்து பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணும், 0லேருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். உங்கள் மைண்ட் என்ன சொல்லும், 0 to 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன 0 3 இப்படி நீங்கள் போவீங்க. சட்டப்படி நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னா காம்ப்ன்றதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா 0லேருந்து 3 வரைக்கும் பண்ணுறோம்ல. இஃப் ஐ ரன் த கோட், ஓ தட்ஸ் வியர்ட், காம் வரைக்கும் தான் வருது. விச் மீன்ஸ் என்னோட எண்டு வேல்யூ நான் என்ன கொடுக்குறேனோ அதுல இருந்து 1 மைனஸ் ஆயிடுது. ஸோ எண்ட் பை டிஃபால்ட்டா பைத்தான் எப்படி கன்சிடர் பண்ணதுன்னா எண்ட் ஈக்குவல் டு எண்ட் -1. இப்போ உங்களுக்கு காம்ப் லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது 3 வரணும்னா நீங்க அதோட 1 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது 0 to 4 கொடுத்தால்தான் உங்களுக்கு 0 to 3 வந்து வரும். ஓகேவா? இப்போ இது வந்து பேசிக்ஸ், புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் வந்து புரிய வைக்கிறேன். இந்த பேட்டர்னை ரொம்ப ஈஸியா நம்ம வந்து புரிய வைக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஃபுல்லா நான் பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணணும், ஸோ ஆரோட கடைசி போர்ஷனோட இண்டெக்ஸ் 7. அப்போ அது கூட 1 எக்ஸ்ட்ரா போடணுமா? அப்போ 0 to 8 நான் கொடுத்தேன்னா எனக்கு கம்ப்யூட்டரை எனக்கு பிரிண்ட் பண்ணிடலாம். இன் அதர் வேர்ட்ஸ் இந்த 8 நம்ம எப்படிப்பா சொல்லலாம், நம்ம இந்த எஸ்டிஆரோட லென்த் என்ன, லென்த் தெரியும்ல உங்களுக்கு கால்குலேட் பண்றது. பிரிண்ட் லென் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லென் ஆஃப் எஸ்டிஆர் கொடுத்தீங்கன்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 8 கேரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்குப்பா. 8. ஏன் கடைசி நம்பர் 7 இருக்குன்னா ஏன்னா நம்ம வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகேவா? அப்போ இந்த 8ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து லென் ஆஃப் எஸ்டிஆர்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். அடுத்த வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு கம்ப்யூட் மட்டும் தான் வரணும். அதுதான் நம்மளோட பேட்டர்னு. ஒவ்வொரு லெட்டரா மிஸ் ஆகணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து குறைக்கணும். அடுத்த வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ பொறுமையா பாருங்க. என்னோட இன்டென்ஷன் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க எக்ஸாம்ல போடுறது இல்லை. இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் 100 எடுக்கணும். 5 4 3 2 1. Yeah, there is no need of 0. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணா எனக்கு பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து வந்துருச்சு. பட் டோன்ட் யூ திங்க் நம்ம ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இத்தனை வாட்டி எழுதுறோம். என்ன சேஞ்ச் பண்றோம் இங்க? 8வது 7வதுனா 7வது நம்பரு, 6வது until 1 வரைக்கும் பா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிளா வைக்க முடியுமா? வேரியபிள் வச்சு லூப்ல போட முடியுமா? லூப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணா லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம லூப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூ கேன் யூஸ் எனி லூப். யூ கேன் யூஸ் ஃபார் லூப், யூ கேன் யூஸ் வைல் லூப். நம்ம இதுல உங்களுக்கு என்ன லூப் நான் வந்து கொடுத்துருக்கேன், இதுல நான் உங்களுக்கு வந்து ஃபார் லூப் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எத்தனை வாட்டி நம்ம பண்ணணும் லூப்பு? 4 8 வாட்டி பண்ணணும். ஓகேவா? அதனால ஃபார் I in range of
1ல இருந்து 8 வாட்டி, அப்பனா நான் 9 கொடுக்குறோம். அப்பதானே 8 வாட்டி வரும். இங்க என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போறோம். இங்க 8ன்றது பாத்தீங்கன்னா லென்த் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், லென்த்னே ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். லென்த் ஈக்குவல் டு லென் ஆஃப் str. ஓகேவா? இங்க லென்த் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி பிரிண்ட் பண்ணோம், லென்த்தை நம்ம குறைக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றா இங்க குறையுது பாத்தீங்களா. லென்த் ஈக்குவல் டு லென்த் -1. ஸோ believe me, that's it. So we got the same computer. பட் இங்க நம்ம எதுக்கு தேவையில்லாம அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு, எப்படியோ 8 வாட்டி வரப்போகுது. அந்த 8 வாட்டின்றதை இன்னொரு வாட்டி நம்ம இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம், இந்த str லென்த் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் நம்ம பண்றோம். ஸோ ஃபார் I in str. இதை நான் 6வது சாப்டர் படிக்கும் போது அந்த ABCD ப்ரோக்ராம்க்கு நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். யா தட்ஸ் இட். பட் இங்க வந்து ஏதோ ஜாயின்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஸ்பேஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நீங்க அக்யூரேட்டா நீங்க இந்த ப்ரோக்ராம் எழுதணும்னா, ஸோ let me open. Oh my god, my mouse pointer is not working. 1 minute guys, நான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். என்னோட மவுஸ் பாயிண்டர் ஒர்க் ஆகல. யா, now it's working. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்காக தான் நம்ம இங்க ஒரு ஸ்பேஸை ஜாயின் பண்றோம். புரியுதா? நீங்க இப்படி கூட போடலாம், இண்டெக்ஸ் -1 இல்ல இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் மைனஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க str தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க உங்க பேர் கூட கொடுக்கலாம். இது வந்து வேரியபிள்பா, வேரியபிளுக்கு என்ன நேம் வேணா நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இங்க இண்டெக்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க லென்த்னு கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா லென்த்னு தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இங்க நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் கூட இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி உள்ள அந்த ஸ்ட்ரிங். ஓகேவா? So now if I run the code, we will get the computer pattern with spaces. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரொம்பவே எளிமையான கொஸ்டின். நம்ம சொல்லி தரதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, அதாவது 5th லெசன் முடிச்சுட்டு 6th லெசன் முடிச்சுட்டு ஆர்டராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். ரைட் அ ஷார்ட் அபவுட் த ஃபாலோயிங்ஸ். ஃபாலோயிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ். இந்த கேபிட்டலைஸ் என்ன பண்ணுன்னா, யூஸ் டு கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கேபிட்டல்ல மாத்திடும். இங்க ஸ்மால் சி இருக்குது, அதை வந்து கேபிட்டல் சியா மாத்திடும். ரிமைனிங் உள்ளதெல்லாம் அப்படியே தான். புரியுதா எப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, which is more than enough. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ்னா உல்டா, நம்ம பாஷையில சொன்னா உல்டா பண்ணணும். அதாவது ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சுன்னா, ஸ்மால் லெட்டரை வந்து நம்ம டெக்னிக்கலா சொன்னா லோவர் கேஸ். ஸ்மால் லெட்டரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து லார்ஜா மாத்தணும். லார்ஜ்னு சொல்லுவீங்களா, கேபிட்டல் லெட்டரா மாத்தணும். அதாவது அப்பர் கேஸா மாத்தணும். ஸ்மாலா இருந்துச்சுன்னா லோவர் கேஸா அப்பர் கேஸா மாத்தணும். அப்பர் கேஸா இருந்துச்சுன்னா லோவர் கேஸ். புரியுதா? இப்போ இந்த தமிழ்நாடுன்னு பாருங்க, அவங்க கொண்டக்க எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன். இங்க டி பாத்தீங்கன்னா ஸ்மால்ல இருக்குது, நம்ம அவுட்புட்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல வந்துருது. எல் பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல இருக்குது, நம்ம இது பாத்தீங்கன்னா ஸ்மால்ல வருது. அதாவது இட் வில் சேஞ்ச் கேஸ் ஆஃப் எவ்ரி கேரக்டர்ஸ் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ். புரியுதா? லோவர் கேஸா இருந்தா அப்பர் கேஸ், அப்பர் கேஸா இருந்தா லோவர் கேஸ். தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 2 marks 3 marks நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். அதுக்கான பிளேலிஸ்ட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 marks எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன், எல்லா லெசனும். இது பார்த்தீங்கன்னா 2 marks எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 5 mark மூலமா தான் நம்ம ஆரம்பிக்கவே செஞ்சோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ். மொத்தம் 63 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதாவது எல்லா 5 markம் நான் வந்து கற்றுக் கொடுத்துறேன். புக் பேக்ல இருக்கேன். இந்த வீடியோ படிச்சா மாத்திரம் போதும், நீங்க எல்லா 5 marksம் கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த 3 பிளேலிஸ்ட் உங்களுக்கு வந்து போதும். இதோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் வீடியோஸ் ஃபார் யூ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் 4 எழுத்து தான். பட் அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த கிவன் பைத்தான் ப்ரோக்ராம்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா வெல்கம்னு கொடுத்துருக்கான். செகண்ட் பார்த்தீங்கன்னா டு ஸ்கூல்னு கொடுத்துருக்கான். அது மேட்டரே இல்லை. அவன் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, இந்த str3 வேல்யூ என்னவா இருக்கும் அது தெரிஞ்சதுன்னா இதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. str1 ஆஃப், அவன் ஸ்டார்டிங் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, ஆனால் எண்டிங் வேல்யூ பார்த்தேன்னா 2ன்னு கொடுத்துட்டான். நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சொல்லி கொடுக்கும் போதே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். என்ன கற்றுக் கொடுத்துருந்தேன்? எண்டு வேல்யூ இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலி என்னன்னு தெரியல, அதுலேருந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 1 வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் போடுங்க. str1க்கா 0 1 2 3 4 5 6. ஃபோனை யாரும் இப்படி வச்சு பார்க்காதீங்க. ஃபோனில் பார்க்குறீங்கன்னா இப்படி வச்சு பாருங்க. அப்போ தான் நான் எழுதுகிற லெட்டர்ஸ்லாம் கிளியராக விசிபிளாக இருக்கும். ஓகேவா?
இப்போ 1 வரைக்கும் போது இது வரைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஸ்டார்டிங்கோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 பை டிஃபால்ட். இப்போ அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த பாயிண்ட் படி 0 to 1 வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர்ல பார்த்தீங்கன்னா இந்த இதற்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வருது பார்த்தீங்களா, டபிள்யூஇன்னு, அது இங்கிருந்து தான் வருது. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இங்கே பண்ணிட்டே வரும். டபிள்யூஇன்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கன்காட்டினேஷன், 2 இதை சேர்த்துக்கிறது. ஓகேவா? ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த செகண்ட் இது வாங்கலேன், str2 ஆஃப் லென் ஆஃப் str2 ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருந்தேன். லென் ஆஃப் str2னா என்னப்பா? லென்த் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்பா. 0 1 2 ஸ்பேஸுக்கும் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். 3 4 5 6 7 8. அப்பனா என்னது? 8னா 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ 9 மைனஸ் 2. ஏன்னா இங்கே லென் ஆஃப் str2னா 9 மைனஸ் 2. இங்கே ஒரு கோலன் இருக்குது. இங்கே அவன் எண்டு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலை, பட் ஸ்பெசிஃபைட் ஸ்டார்ட் வேல்யூ. அப்படியே சால்வ் பண்ணிட்டு str2 ஆஃப். இதெல்லாம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சோன்னே பார்த்தோன்னே நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஓகேவா? 9 மைனஸ் 2 வந்து 7. 7ல இருந்து எண்டு வேல்யூவே தெரில. அப்போனா என்ன அர்த்தம்னா எல்லாமே டில் த லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் 7ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும். 7 எங்கப்பா ஆரம்பிக்குது? இங்கே ஆரம்பிக்குதுப்பா. ஸோ 7ல இருந்து கடைசி இருக்க எல்லாமேனா இந்த ஓஎல். அதனால தான் இங்கே ஓஎல் வருது. இப்போ ப்ளஸ் இருக்குதா? நடுவில் ப்ளஸ் இருந்தால் இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் சேர்த்துரும். WE ப்ளஸ் ஓஎல் இஸ் நத்திங் பட் விஆல். அதாவது WE ஓஎல். ஓகேவா? இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்டார்டிங் எதுவுமே அவன் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0. எண்டிங் எதுவுமே அவன் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா யூ ஷுட் கன்சிடர் டில் த லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டெலகிராம் குரூப் வச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜாயின் இட். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். யூ கேன் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ் அண்ட் ஐ வில் ஷேர் ஆல் த மெட்டீரியல்ஸ் இந்த டெலகிராம் குரூப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின் தான். ஃபார்மேட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறேன். அந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணுவோம். நான் இதெல்லாம் ரெட் கலர்ல போல்டு பண்ணி கொடுத்துருக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் எக்ஸாம்ல. The format function used with string is very versatile and powerful function. ஓகேவா? ஒரு பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட மெயின் யூஸ் என்னன்னா யூஸ்டு ஃபார் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பேர்லேயே தெரியுது ஃபார்மேட். அப்படி எப்படி சார் ஃபார்மேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அடுத்த இதில் கொடுத்துருக்கோம். கேர்லி பிரேசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அது வந்து பிளேஸ் ஹோல்டர்னா இடத்த பிடிச்சி வச்சுக்கும். ஓகேவா? யாருக்காக? which gets replaced along with the format function. புரியாத மாதிரி தானே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வாங்க, புரியும். ஓகேவா? ஓகே, 2 நம்பர் நம்ம இன்புட் வாங்குறோம்ப்பா. num1 num2ல இருக்குது. இங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஸ்ட்ரிங்னு நீங்க சொல்றீங்க, ஒரு கொட்டேஷனுக்குள்ள இருக்குதா, கோட்ஸ்க்குள்ள. அதனால இது வந்து ஸ்ட்ரிங். இந்த சம் ஆஃப் இந்த கேர்லி பிரேஸ் வருது இல்ல, அது வந்து பிளேஸ் ஹோல்டர், இடத்த பிடிச்சி வச்சுக்கும். யாருக்கு இடத்த பிடிச்சி வச்சுக்கோன்றத சொல்றேன். இதுவும் பிளேஸ் ஹோல்டர், இதுவும் பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? இங்க யூஸ் பண்ற பாருங்க, ஹியர் கம்ஸ் த ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஃபார்மேட் ஆஃப் உள்ள என்னென்ன கொடுக்குறோம், 3 இது கொடுக்குறோம். num1 num2 அடுத்து 2த்தையும் ஆட் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஓட வேல்யூ எங்க போகும்னா இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்ல ரீப்ளேஸ் ஆகும். இந்த செகண்ட் num2 ஓட வேல்யூ எங்க ரீப்ளேஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த செகண்ட் கர்லி பிரேஸ்ல ரீப்ளேஸ் ஆகும். இந்த மூணாவதா ஃபர்ஸ்ட் 2த்தையும் ஆட் பண்ணிடும். num1 plus num2 என்னது, இங்க 2 நம்பர் வாங்கியிருக்கீங்க, 34 54 என்னது 88. அந்த 88ன்ற வேல்யூ வந்து இங்க வந்துடும். அதனாலதான் உங்களுக்கு ஆன்சர் the sum of 34 and 54 is 88. புரியுதுங்களா? அதாவது சிம்பிளா சொன்னா ரைட் ஹேண்ட் சைட் நம்ம ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இந்த கர்லி பிரேஸ்ல நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இந்த கர்லி பிரேஸை நம்ம பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம். இடத்த பிடிச்சி வச்சுக்கோம். யாருக்காக? ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ல உள்ள வேல்யூஸ்க்காக. ஓகேவா? இப்ப படிப்பா தம்பி, நீயே படி. ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், இல்ல வீடியோவை பாஸ் பண்ணிக்கோ. படிச்சிருப்பேங்க நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கர்லி பிரேஸ் வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டரா யூஸ் பண்ணிப்போம். which gets replaced along with the format function. ஓகேவா? ஃபார்மேட் ஃபங்க்ஷன் மூலமா அது வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரைட் அ நோட் அபவுட் கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட்னா என்ன தெரியுது, பேர்லேயே தெரியுது, ஏதோ கவுண்டிங் பண்ண போறோம்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள மட்டும் பார்க்கலாம், அடுத்து நம்ம வந்து டெஃபினிஷன் பார்க்கலாம்னா. ஃபர்ஸ்ட் நான் நல்லா ஜூம் பண்றேன் so that it will be clearly visible for you. ஓகேவா? str1 equal to ராஜ சோழன், அதுதான் என்னோட ஸ்ட்ரிங். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்னா str1. இந்த str1ல எதை நம்ம கவுண்ட் பண்ண போறோம்னா ராஜான்றது எத்தனை வாட்டி வந்திருக்குதுன்றத கவுண்ட் பண்ண போறோம்.
எத்தனை வாட்டிப்பா வந்திருக்குது? ராஜா, ஒரு ராஜா, ரெண்டு ராஜா. ஸோ அதனால தான் ஆன்சர் 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இதே மாதிரி இருந்துச்சுன்னா RAJA, இப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த ராஜா கொடுத்தோன்னா ஆன்சர் வந்து முட்டை. அதுதான் வந்து இவன் கடைசி லைன்ல கொடுத்துருப்பான். சர்ச் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் ஏ வந்து கேபிட்டல் ஏவும் டிஃபரெண்ட், ரெண்டும் ஒன்று கிடையாது. புரியுதா? அதனால தான் இங்கே நமக்கு வந்து அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ அடுத்த இது பாருங்களேன். இந்த ஸ்மால் ஆர் எத்தனை வாட்டி வந்திருக்குது? எதுவுமே வரல, அதனால 0. ஓகேவா? இங்க நம்ம சிங்கிள் கேரக்டர் கூட கொடுக்கலாம், இல்ல மல்டிபிள் கேரக்டர் கூட கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் எத்தனை வாட்டி வந்திருக்குது? 2 வாட்டி வந்திருக்குது. நெக்ஸ்ட் ஸ்மால் ஏ எத்தனை வாட்டி வந்திருக்குது? 5 வாட்டி வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொஞ்சம் வினோதமான எக்ஸாம்பிள் தான். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 3 வேல்யூவை வாங்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங், நம்மளோட ஸ்ட்ரிங் ரொம்ப தடித்த எழுத்துக்கள்ல வருதோ. ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங், செகண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ, இது பாத்தீங்கன்னா எண்ட் வேல்யூ. ஓகேவா? இப்ப இது வந்து கவுண்ட்டுக்கான ரீஜன். இந்த ரீஜன் வரைக்கும் தான் நான் கவுண்ட் பண்ணணும். 0ல இருந்து 4 வரைக்கும் தான் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஐ திங்க் n-1 தான் நினைக்கிறேன். இதுவும் வில் செக். ஓகேவா? கவுண்ட் ஆஃப் 0 to 4. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை போட்டுருங்க. 0 1 2 3 4 பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 5 6 7 8 9 10 11. ஓகே, இது வரைக்கும் எனக்கு போதும். இப்ப 0 to 5னா 0 to 4 வரைக்கும் தான் பார்க்கும். ஓகேவா? அதுல எத்தனை ஸ்மால் ஏ இருக்குது? 2 ஏ இருக்குது. ஜஸ்ட் டு ப்ரூவ் மை பாயிண்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். str1 equal to ராஜர். ஓகேப்பா, இது போதும் எனக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா str1 டாட் கவுண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆரை தான் கவுண்ட் பண்ண போறோம். எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம சர்ச் ஸ்பேஸ் எடுத்துக்க போறோம்னா, let me put it in comments. இது 0 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க 5 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பாத்தீங்கன்னா 1 தான் வந்திருக்குது. நான் 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப்பனா என்ன அர்த்தம்னா இதுலமே அதே ரூல் அப்ளை ஆகுது. end equal to end -1. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை பண்ணேன். ஏன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வைக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பான். ஓகேவா? அதனால இங்க end 5னா நீங்க 4 வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணணும். இது பாருங்க இன்னொரு டைப் ஆஃப் அது. இதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருந்துச்சு, ஸ்டார்ட் எண்ட் எதுவுமே கொடுக்கல. இந்த கேஸ்ல பாருங்க ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்டார்ட் வேல்யூ இருக்குது. ஸ்டார்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா நான் ஆப்வியஸா உங்களுக்கு கத்து கொடுத்துருந்தேன். எண்ட் வேல்யூ எது வரைக்கும் போனோம்? கடைசி மட்டும் போனோம். இப்ப 11ல ஆரம்பிக்குதா? 11ல ஆரம்பிக்குதா? இங்க ஹெச்ல ஆரம்பிக்குது. ஹெச்ல இருந்து நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன கேரக்டர்? ஏ. ஹெச்ல இருந்து ஏ எத்தனை வாட்டி இருக்குது? ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கு. ஓகேவா? இப்ப அதையுமே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப நம்மளோட இதே கேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெறும் ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? 5ல ஸ்டார்ட் ஆகணும். எத்தனை ஏ இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 5ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன சொல்லிதான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா till the end of the string நீங்க எடுத்துக்கணும். இட் மீன்ஸ் 2 ஏ நமக்கு இப்போ வரணும். எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸாம்பிள் ஃபுல்லா படிச்சாச்சா? இப்போ வாங்க டெஃபினிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் அக்கர்ஸ் வித்தின் த கிவன் ரேஞ்ச். ஏன் கிவன் ரேஞ்ச்னு கொடுக்குறாங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்த பாயிண்ட்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, அப்ப நான் உங்களுக்கு அதை சொல்றேன். புரியுதா? எத்தனை சப்ஸ்ட்ரிங் இருக்குது அதான் ரிட்டர்ன் பண்ணும். ஒரே லைன்ல சொன்னா ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ரிமெம்பர் தட், ஒரு ரிமெம்பர் பண்ண சொல்றான். சப்ஸ்ட்ரிங் மேபி a சிங்கிள் கேரக்டர். நான் இங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். இங்க ஆர் பாத்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான் இருக்குது. வேற இங்க ராஜா பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேரக்டர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரேஞ்சோட ஆர்குமெண்ட்ஸ்னா அந்த கவுண்ட் பிகினிங் அண்ட் எண்ட். இந்த ரேஞ்ச்ன்றதான் படிக்காதீங்க. இந்த பிராக்கெட்ல இருக்கிறத பாருங்க. பிகினிங் அண்ட் எண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல். நான் இங்கேயே சொன்ன பாத்தீங்களா, ஸ்டார்ட் எண்ட் ஆப்ஷனல். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 4 எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம வெறும் நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் தான் பாஸ் பண்றோம். சப்ஸ்ட்ரிங், இன்ஃபேக்ட் ஃபுல் ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ணல. சப்ஸ்ட்ரிங் ராஜான்றது இந்த ஸ்ட்ரிங்ல ஒரு பாதி தானே. சப்ஸ்ட்ரிங் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்றோம். ஸ்டார்ட் எண்ட் நம்ம பாஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த பாயிண்ட்ல அவன் சொல்றான் ரேஞ்சோட ஆர்குமெண்ட்ஸ் பிகினிங்கும் எண்டும் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். ஓகேவா? இப்போ அது கொடுக்கலனா இஃப் இட் இஸ் நாட் கிவன் பைத்தான் சர்ச் இன் த ஹோல் ஸ்ட்ரிங். ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம ராஜான்னும் போது நம்ம வந்து ஸ்டார்ட் வேல்யூவும் கொடுக்கல, எண்ட் வேல்யூவும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுச்சு? இந்த ஃபுல்லா பார்த்துச்சு. வேற இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுத்தோம். அதனால 0 to 5 வரைக்கும் தான், ஐ மீன் 0 to 4 வரைக்கும் தான் பார்த்துச்சு. புரியுதா? கடைசி பாயிண்ட், சர்ச் இஸ் கேஸ் சென்சிட்டிவ்.
புரியுதா? அது எல்லா பாயிண்ட்டுமே இந்த எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன் வெரி டீடைல்டா. இன்னமும் எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. I'll try to reply or else our friends will reply. Okay, yeah, that's it. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸி இந்த லெசன், இப்பயே படிச்சிருங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் 3 மார்க் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதே கையோட 5 மார்க்கையும் படிச்சிருங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2 மார்க்ஸும் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா சாப்டர் 8 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்ல, 1 மார்க்லாம் உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும், மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? யா, தேங்க்யூ.